இப்படி படிச்சாலே போதும் ஈஸியா சிஏ ஆகலாம். அகில இந்திய அளவுல முதலிடம் பிடிச்ச மதுரை மாணவி என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. சிஏ ஃபவுண்டேஷன் தேர்வுல 400க்கு 366 மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய அளவுல முதலிடம் பிடிச்சு சாதனை படைச்சிருக்காங்க மதுரையைச் சேர்ந்த மாணவி லோகப்பிரியா. அவரோட இந்த வெற்றியோட பின்னணியில இருக்கக்கூடிய உழைப்பு, திட்டமிடல் பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பொறுமையா தொடர்ந்து படிச்சா எல்லாருமே நல்ல மார்க் வாங்கலாம். இந்த எளிய ஆனா தன்னம்பிக்கை மிக்க வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் மதுரையைச் சேர்ந்த லோகப்பிரியா. இவங்க சமீபத்துல வெளியான ஜனவரி 2026வது வருஷத்துக்கான சிஏ ஃபவுண்டேஷன் தேர்வுல 400க்கு 366 மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய அளவுல முதலிடம் பிடிச்சு தேசத்தையே தமிழகத்தோட பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. இந்திய சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் நிறுவனம் மார்ச் 8ஆம் தேதி அதிகாரப்பூர்வமா வெளியிட்ட தேர்வு முடிவுகள்ல லோகப்பிரியா பிபி 99.50% மதிப்பெண்களோட முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. இவங்கள தொடர்ந்து மிட்னாப்பூரை சேர்ந்த குஷி சிகாரியா 365 மதிப்பெண்ணும் 2வது இடத்தையும் பிடிச்சு, கண்ணூரைச் சேர்ந்த ஹிபாபி 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஒரு மதிப்பெண் வித்தியாசத்துல முதலிடத்தை தக்க வச்சு லோகப்பிரியா முத்திர பதிச்சிருக்காங்க. தன்னோட வெற்றி பத்தி அவங்க பேசுறப்போ, சிஏ மாதிரியான கடினமான தேர்வுகளை எதிர்கொள்ள திட்டமிட்ட உழைப்பும் நிதானமும் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கறத வலியுறுத்துறாங்க. ஒவ்வொரு நாளும் பாடங்களை ஒத்தி வைக்காம பொறுமையோட படிச்சுட்டு வந்தாலே இந்த தேர்வுல வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது இவங்களோட அனுபவ பாடமா இருக்கு. இந்த வருஷம் ஜனவரி சுழற்சியில நடந்த தேர்வுல ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் சுவாரஸ்யமான தகவல்களை வெளிப்படுத்துது. 57,238 பேர் எழுதினதுல 11,523 பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. 52,456 மாணவிகள் எழுதினதுல 9,576 பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. தேர்ச்சி விகிதத்துல மாணவர்கள் முன்னிலை வகித்தாலும் முதலிடத்தை பிடிச்ச மாணவி லோகப்பிரியா அவங்களோட திறமைய உலகத்துக்கு பறைசாற்றி இருக்காங்க. சிஏ ஃபவுண்டேஷன் தேர்வுல வெற்றி பெற்றதன் மூலமா லோகப்பிரியா அப்புறம் பிற மாணவர்கள் அடுத்த கட்டமான சிஏ இன்டர்மீடியா படிப்புக்கு போக தகுதி பெற்றிருக்காங்க. ஃபவுண்டேஷன் தேர்வுல ஒவ்வொரு பாடத்திலையும் 40 மதிப்பெண்களும் ஒட்டுமொத்தமா 50% எடுக்கிறது கட்டாயம். இதுல 70%க்கு மேல பெற்று பாஸ் வித் டெஸ்டினேஷன் அந்தஸ்தோட லோகப்பிரியா அடுத்த கட்டத்துக்கு பிரம்மாண்டமா நுழைஞ்சிருக்காங்க. சமீபத்துல வெளியான சிஏ ஃபைனல் முடிவுகள்ல தீக்ஷா கோயல் முதலிடத்தை பிடிச்சிருந்ததை தொடர்ந்து இப்போ ஃபவுண்டேஷன் நிலையில மதுரையைச் சேர்ந்த மாணவி முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது தமிழக மக்களுக்கு ரொம்ப பெரிய ஊக்கத்தை கொடுத்திருக்கு.